சற்று முன் வெளியான ஒரு மிக முக்கியமான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருமா வராதா என்று பலரும் எதிர்பார்த்து இருக்கின்ற நேரத்தில் முதலமைச்சர் விஜயின் முடிவு என்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் மே 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் தமிழகத்தின் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய அரசு பொறுப்பேற்று இருப்பதால் அத்தொகை வருமா வராதா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடருமா, அது குறித்தான தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முடிவின் என்ன என்பது குறித்து இங்கு விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் கிட்டத்தட்ட 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த சமயத்தில் தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் இந்த சிறப்பான திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். இந்த தொகையானது பெண்களுக்கு ஒரு மாத வருவாயாக இருந்து வருகிறது. ஏதேனும் மருத்துவ செலவுக்கோ அல்லது சிலிண்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கோ பயனாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மே 10ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் புதிய அரசாக பொறுப்பேற்று கொண்டது. இதன் காரணமாகவே இந்த தொகையானது வரும் மாதங்களில் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் அனைவரது வங்கி கணக்கிலும் ரூபாய் 5000 வரவு வைத்தார். அதாவது தேர்தல் காலத்தில் இந்த திட்டத்தை தொடர முடியாது என்பதால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என 3 மாதங்களுக்கும் மட்டுமல்லாமல் கோடை கால சிறப்பு தொகை என மொத்தம் ரூபாய் 5000 வழங்கினார். இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சரி, அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் வெற்றி பெற செய்தால் ரூபாய் 1000 ரூபாய் 2000 தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் திமுக வெற்றி பெறவில்லை. இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடருமா என்ற கேள்வி மக்களிடையில் மிகவும் குழப்பத்துடன் இருக்கிறார்கள். இதனால் மறுபுறம் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியில் மக்களுக்கு, அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவதாக அறிவுறுத்தியிருந்தது. தற்போது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அக்கட்சி தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் அவர் இன்னும் மகளிருக்கான உதவி தொகையான திட்டத்தில் கையெழுத்திடவில்லை. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் மே 10 அன்று பதவியேற்ற போது ஏற்கனவே இந்த திமுக அரசு சுமார் 10 லட்சம் கோடி கடன் வைத்து விட்டதாகவும் அது தொடர்பான வெள்ளை அறிக்கையை விரைவில் வெளியிடுவதாகவும் கூறினார். அதோடு தனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதன் காரணமாக அவர் கொடுத்திருந்த மகளிருக்கான உதவித்தொகையை செயல்படுத்த காலம் எடுக்கும் என தெரிகிறது. சரி, மகளிர் உரிமை தொகை வருமா வராதா என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சூழலில் மே 13 அன்று சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை தொடருமாறும் மாதம் மாதம் சரியாக 15ஆம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்குமாறும் ஆளும் தாவேக அரசிடம் வேண்டுகோள் வைத்தார். இதனை முதலமைச்சர் விஜய் பரிசீலிப்பார் என தெரிகிறது. அதன்படி
மே 15 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும் என்றும் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு தாவேகா கொடுத்த ரூபாய் 2500 வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திட்டத்தின் பெயர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தற்போதைய தொகை ரூபாய் 1500. அறிமுகப்படுத்தியது மு.க. ஸ்டாலின். புதிய அரசு முதலமைச்சர் விஜய் தாவேகா. மே 15 வரவு வைக்கப்படுமா? வர வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. பொதுமக்கள் அனைவரும் காத்திருங்கள். உங்கள் வங்கி கணக்கில் கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பாக உங்க அக்கௌண்டில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இருங்கள். இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் 5000 தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இந்த 3 மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான தலா 1000 பணமும் 2000 கோடைக்கால சிறப்பு தொகையும் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வெளியாகின. இதில் 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து தாவேகாவுக்கு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து ஆதரவு தெரிவித்தது. அவர்களை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிருந்து ஆதரவு தெரிவித்தன. முந்தைய திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது இந்த மாதம் தடையின்றி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைத்து குடும்ப தலைவி மத்தியில் எழுந்துள்ளது. முன்னதாக பதவியேற்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் விஜய் முந்தைய திமுக அரசின் தவறான நிதி நிர்வாகத்தை சுட்டி காட்டினார். தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் சுமை இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் விஜய் நேரடியாக வெளிப்படையான நிர்வாகத்தை மேற்கொள்வேன் என்றும் தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஜய் தனது முதல் உரையிலேயே கடன் சுமை குறித்து பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் தமிழக அரசின் நிதி நிலை, கடன் அளவு, அனுமதிக்கப்பட்ட கடன் அளவு உள்ளிட்ட விவரங்கள் கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டில் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அதன்படி இதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நிதியிலிருந்து விதி விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இதனால் தற்போது தாவேகா ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இந்த புதிய திட்டத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ள என்பதே உண்மைதான். இருப்பினும் இது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆகையால் சட்டமன்ற பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் பேசிய முதல்வர் விஜய் முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என உறுதிமொழியை அளித்தார். இந்த நிலையில் முந்தைய திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இந்த மாதம் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியன்று ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதமும் தடையின்றி உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் வந்துருச்சா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.